வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வார பலன்கள் ஜூன் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி முடிய இருக்கக்கூடிய 3ஆம் வாரம்னு சொல்லலாம். அந்த வாரத்துடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள்லாம் தொடக்கத்தில் இருக்குது. ஆனால் நமக்கு சில நேரங்களில் ஒரு மன முரண்டு ஒன்று இருக்கும். நோ இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேம்பாங்க சில பேர். இதுவும் நல்லது தான்டா. அப்புறம் நினைப்பாங்க கரெக்டு தான், என்னவோ அந்த நேரத்தில் அப்படி எனக்கு தோணித்து. இது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளாக இருக்கலாம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த மனசில் ஒரு தேக்க நிலை, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத திணறது, முதல்ல அதை ஒழிக்கணும். தைரியமாக டெசிஷன் எடுங்க. எப்போவுமே பிளான் ஏ பிளான் பி வச்சுக்கணும். நம்ம எக்ஸாக்டாக நினைக்கிறதே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. சரி, மல்லிகைப்பூ கிடைக்கலன்னா முல்லைப்பூ கிடச்சிது அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுவும் நல்ல வெள்ளையாக தான் இருக்குது, அதுவும் வெள்ளையாக தான் இருக்குது, ரெண்டும் நல்ல வாசனையாக தானே இருக்குது. அப்படி ஒரு மனோநிலையை பற்றி நான் பேசுகிறேன். அதனால் நம்ம எதிர்பார்த்ததே நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சில நேரங்கள் அதான் சொல்லுவாங்க, கோதுமை அல்வா சாப்பிடணும்னு போனேன், 30 பால் தான் கிடச்சிது. சரி பரவாயில்ல, 30 பாலும் நல்லா தானே இருக்குது, எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் அது. அதனால் ஓப்பன் மைண்டட்னஸ் இஸ் எசென்ஷியல். இந்த வார இறுதியில் மிக மிக சிறப்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் வியாழன், வெள்ளி, சனி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க விரும்பின காலேஜோ ஏதோ நல்லபடியாக கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு தான் நல்ல நியூஸ் வரும். அந்த காலம் நேரம் கணிந்து வந்தால் அதுவும் நடக்கும். வீட்டில் சில நல்ல விஷயங்கள், சில நல்ல ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம். அதனால் இந்த வாரம் நல்ல வாரம். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். தயக்க நிலை என்பது தேவையில்லாத ஒன்று. அப்படி செயல்படும் போது நிச்சயமாக நல்லாயிருக்கும். ரெண்டாவது, எதையும் காலத்தையும் நேரத்தையும் செய்யணும்னு சொல்லுவோம். உங்கள் ராசியில் சனி இருந்துன்னு வைங்க, ஒரு பெரிய ஆளை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட்டு காலையில் 8:30 மணிக்கு அவரை மீட் பண்ணோம் அப்படின்னா, அவரெல்லாம் 8:30க்கெல்லாம் போனால் இருக்க மாட்டார்ப்பா. ஒருத்தன் சொல்லுவான் 9:30க்கு தான் வருவார். நீங்கள் அப்படியே நிதானமாக 9:25க்கு போவீங்க. கரெக்டாக 9:00 சொன்னேன் நான். அவர் 8:30லேருந்து 8:45 வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு போயிட்டா இருப்பாங்க. அதனால் எதையுமே காலத்துக்கும் முக்கியத்துவம் தந்து நீங்கள் செயல்படும் போது பல நன்மைகள் நடக்கும். ஆனால் கொஞ்சம் உங்கள் மனசில் எண்ணங்கள் சரியில்லாமல் நீங்களாக சில விஷயங்களை நினச்சி நீங்கள் செயல்பட்டால் கை நழுவி போய்விடும். கவனமாக செயல்பட வேண்டும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.